சொல்றோம் வந்து ஒரு பெரிய கவலை என்று சொல்லலாம். திடீர் மரண செய்தி வந்து எங்களுக்கு என்னவா இருந்தாலும் ஒரு நல்ல ஒரு வீடியோவா நாங்க போட்டா தான் நாங்களோட பாரதத்துல இருந்து என்ன சொல்றது மாமாக்கள் செய்யற அந்த ஹெல்பிங் வீடியோ அளவு செய்ய மாசம் 3 மாசமா எங்களோட சேனல் கொஞ்சம் சரியான எங்களோட வீடியோ பார்க்குறவங்க வந்து எங்களோட வீடியோக்கு வந்து சப்போர்ட் பண்ணி எடிட் பண்ணி அப்லோட் பண்ணி தம்ப்நெயில் ஜோசிச்சு இந்த தலைமுடி வந்தது நான் நினைச்சு அனைவருக்கும் வணக்கம். நான் ஜது. ஓகே, நேற்றைய தினம் முந்தியாதம் பார்த்துருப்பீங்க மட்டக்களப்பில் இந்த வீடியோ போட்டுனாங்களா. இப்போ இன்றைய தினம் வந்து வீட்டணிக்குன்னு சொல்லி பார்த்துருப்பீங்க. அதான் வந்து நாங்கள் ஒரு பள்ளிக்கோ லீவு தானே, அதுக்காக வந்து மட்டக்களப்பு வந்து போயிருந்தாங்க. என்னம்மா அப்போ போய் ஒரு 2 நாளால் வந்து ஒரு திடீர் மரண செய்தி ஒன்று எங்களுக்கு வந்துட்டுண்ணே. அதனால் வந்து யாழ்ப்பாணத்துக்கு வந்து ஒரு அவசரமாக ஒரு பயணத்தோடு வந்துட்டோம். திரும்பி வீடு திரும்பி விட்டோம் போன உடனே. ஆனால் நாங்கள் போய்க்குள்ளேயே நோம்பல எங்களோட அதுக்கு வந்து ஏழாதான் இருந்தவன். நாங்கள் ஹாஸ்பிட்டல் எல்லாமே பார்த்து தான் வந்த நாங்கள். ஆனாலும் ஒரு சந்தேகத்தோட தான் பயணம் செய்த நாங்களே. நான் எதிர்பார்க்கல அத்தைக்கு வந்து திடீரென்று இப்படி நடக்குமான்னு எதிர்பார்க்கல. என்ன செய்யறோம், அதாவது வந்து எங்களுடைய ஒரு சொந்தக்கார அம்மாவுக்கு வந்து என்ன முறையமாவா எங்களோட தாய் மாமன் அம்மாவோட தம்பி இந்த வைஃப் அவள் வந்து முந்தின நாள் வந்து இறந்து போயிட்டானே. அப்போ அதனால் வந்து நாங்கள் போயிருந்த பயணம் வந்து எப்படியோ வந்து இந்த சாவிட்டுக்கு வந்து நாங்கள் நிற்கணுமே. நான் சொன்னால் எல்லாருமே வந்து முக்கியமான ஆக்கள் அப்படி நல்ல கூடிய சொந்தம் உண்டு தானே எங்களுக்கு. அப்போ அதனால் வந்து நாங்கள் வந்திருக்கோம். அப்போ இன்றைய தினம் என்ன வீடியோ பார்க்க போகணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து மட்டக்களப்பில் போய் நின்று நாங்கள்லானே. அப்போ நின்ற முட்டவங்க 2 தம்பியும் வந்து அப்பாக்களோட நின்றது நம்ம. அப்போ அப்பாக்களோட நின்றது. அப்போ அப்பாவினுடைய அனுபவத்தை வந்து கேட்க போகிறோமே. நான் கேட்டு அப்பாவோட வந்து அப்பா வந்து பார்த்தீங்கன்னா என்ன கதைக்கிறாங்கன்னு சொல்லி அப்பா பார்த்துக்கொண்டு அப்ப என்ன சொல்ல போறோம்னா, இப்ப 1 கிலோமையா நாங்க 1 கிலோமே 1 கிலோமே இல்ல 1 கிலோமே 4 நாள் இந்த 4 நாளும் நாங்க இல்ல தானே. என்னெல்லாம் வீட்டுல செய்ய நீங்க சொல்லுங்க. 4 நாளும் பட்ட பாடு. அதாவது என்ன இப்படி சொல்றீங்க? அச்சின கொண்டு அங்க ரக்கோணும் எங்க ரக்கோணும் அம்மா என்ன பிரச்சனை இல்ல. அம்மா ரக்கோணும் வேலை முடிஞ்சு ஓடி வரணும், தண்ணி எல்லாம் போகணும், அவங்களுக்கு சாப்பாடு புட்டை வச்சு கொடுக்கணும், காலை மேலே ரொட்டி சுடணும், ஒவ்வொரு விதமான சாப்பாடு வந்து. அப்போ பின்னத்தை அச்சிஞ்சிடும். அப்போ எனக்கு இந்த கொடுத்து வந்தால் நூடுல்ஸ் வேணும், நூடுல்ஸ் கிண்டி கொடுக்கணும். பல வகையான உணவுகள்லாம் தயார் பண்ணி கொடுத்துக்கிறீங்க. ஆனால் உண்மையாக எனக்கு வீடியோ காலில் கதை கேட்கல. அஜின் சொல்லும் அம்மா எனக்கு புட்டு வேணாம்மா டேன்னு சொல்லி கேட்டால் அஸ்டின் வந்து போதுலையே புட்டு சாப்பிடல. அப்போ ரொட்டி தானே வேணுமா? அப்போ அப்பா சுடுற ரொட்டி வந்து நல்ல டேஸ்டாக இருக்குமென்னு சொல்லி டெய்லி ரொட்டி தான் சுட்டு கொடுத்தீங்க கூடுதலாக. என்ன அப்போ என்னென்னு சொல்கிறோம், இல்லை வந்து ஒரு பெரிய கவலைன்னு சொல்லலாம். ஏன்னு சொன்னால் நாங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து மட்டக்களப்பு முதல் தொடக்கத்தில் ஃபஸ்ட் டைம் ரதியம்மாவோட நாங்கள் வந்து மட்டக்களப்பு போயிருந்தாங்க. அப்போ போட்டு கொஞ்ச காலம் ரதியம்மாவோட 2 வீடியோலாம் எடுத்துகிட்டு வந்தாங்க. ஆனால் இப்போ வந்து என்ன கவலைன்னு சொன்னால், அதாவது இந்த வீடியோ பார்க்குற சப்ஸ்கிரைபர் இருக்காங்க தானே, எல்லோரும் வந்து கொஞ்சம் கடன் குறைவாக இருக்கு. நம்ம ஏன்னு சொன்னால் நானே பார்த்துருந்தேன். ஏன்னு சொன்னால் நான் கூட ஒரு வீடியோ அண்டே போட்டிருந்தேன் மட்டக்களப்புலேருந்து கூட. அந்த வீடியோ கூட வந்து ஏதோ இப்போ போட்டு 2 நாள் நினைக்கிறேன் நான் 1000 தான் வந்திருக்குது. கவலையாக இருக்குன்னு நேற்று போட்ட கையோட அழிச்சி போட்டேன் வீடியோ வந்து. ஏன்னு சொன்னால் அந்த வீடியோட ஒரு மணி 50 வந்து. அப்போ சரியான ஒரு கவலை எனக்கு வந்து. ஆனால் உண்மையிலே எங்களுக்கு வந்து இப்போ சரியான மனஸ்தாம. எங்களை வீடியோ வந்து நாங்கள் ஒரு வீடியோ போட்டால் ஆரம்பத்தில் வந்து இருந்த இது இல்லை. வீடியோ கமெண்ட்ஸோ லைக்கோ மற்ற சப்ஸ்கிரைபர் எல்லாம் கூடுற மாதிரி தெரியல. வியூஸ் எல்லாம் சரியான குறைவாக இருக்குது. அன்றைய தினம் கூட ஒரு அண்ணா வந்து கமெண்ட் பண்ணியிருந்தார். எப்படின்னு சொன்னால் ஒரு 5 நாளைக்கு முதல் வந்து உங்களுடைய 10,000 சப்ஸ்கிரைபர் எங்களுடைய வாழ்த்துக்கள். ரதியம்மாவோட நின்று தான் ரதியம்மாவோட சேர்ந்து கேக் கட் பண்ண சொல்லி எல்லாம் நிறைய பேர் போட்டிருந்தாங்க. அப்படி அதை பார்க்கல சந்தோஷமா இருந்தது. ஆனால் அப்பேக்குள்ள எங்களுக்கு வந்து இவ்வளோ நாள் ஆச்சு. இது 1 கிழமையெல்லாம் தாண்டி கூட இந்த சப்ஸ்கிரைபர் வந்து வரையில்லைன்னு. அப்போ அம்மா எப்படி என்ன சொல்ல வாரீங்க? கவலையாக இருக்குது. என்ன சொல்கிறது, வீடியோ எடுத்து எடிட் பண்ணி எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு போடுறோமே. அதுலேயும் வந்து இப்போ நாங்கள் வந்து வெளியிடங்கள் எல்லாம் இப்போ நோம்பலாங்கூட யாழ்ப்பாணத்துக்குள்ளே கூட வெளியால் போய் வீடியோ எடுத்து போடுறதுக்கு எங்களுக்கு அந்த இது இல்லையா. அது வந்து சின்னப்படி தானே வெளியிடங்கள் எல்லாம் போய் எல்லாம் எடுக்கல. அது
என்றால் லைசன்ஸ் பிரச்சனை லைசன்ஸ் பிரச்சனை அப்போ அதனால வெளியிடங்களில் போய் வீடியோ எடுக்கல அது இப்போ மட்டக்களப்பு தான் எங்களால் போகல மறுநாள் பழக்கப்பட்ட இடம் பஸ்ஸில் இருந்தால் கொண்டு அஞ்சாங்கட்டை இறக்குவாங்க அஞ்சாங்கட்டை இறக்கினாக்கா ஆட்டோ விடுவோம் அப்படி அக்கா விட போய் சேர்ந்துருவாங்க அப்போ அங்கே போனால் உண்மையிலே எங்களுக்கு வீடியோவுக்கு வந்து அக்காக்களும் அவங்க வீடியோக்கு வராட்டாலும் நிறைய சப்போர்ட் பண்ணுவாங்க அதே போல தான் ரதியம்மா உண்மையே ரதியம்மா இந்த முறை நான் போன கையோட போக முதல்ல எனக்கு வந்து கால் பண்ணியிருந்தாங்க பிள்ளை வீட்டை வரணும் கண்டிப்பாக நாங்கள் வீடியோ எடுக்கணும்னு சொல்லி மீன் வண்டி பிரிட்ஜில் வச்சுட்டு எனக்கு கூட நிறைய கோல் அடிச்சு வேணும் அது உண்மையாக சந்தோஷமா இருந்தது ரதியம்மாவோட நீண்ட நாளைக்கு அப்புறம் வீடியோ போட்டது ரதியம்மாண்ட கையில் சாப்பிட்டது எல்லாம் சந்தோஷமா இருந்தது அதே மாதிரி அம்மாவுக்கு வந்து தெரியாது நான் ஸ்டேட்டஸ்லாம் விட்டுருந்தேன் நாங்கள் அத்தை சேர்த்தது அப்போ ரதியம்மா கவனிக்கல போடக்குது பிறகுதான் எனக்கு பஸ்ஸில் வரைக்குள்ள மெசேஜ் பண்ணினவா வீடியோ எடுப்போம்ல வீட்டை வாண்டு அப்போ எனக்கு அந்த கவலையாம் போடுது என்ன செய்யறது வந்தது நான் நினைச்சேன் அடுத்த நாளும் ரதியம்மாட்ட போகணும்னு சொல்லி அனுசன் கூட கால் பண்ணி காய்ச்சிருந்தேன் அனுசன்னா கூட எனக்கு கால் பண்ண தம்பி அங்கே நான் நிற்கிறேன் எப்போ வீட்டை வந்து நீ எங்கே உன்னை காணலன்னு சொல்லியிருந்தேன் அப்போ நான் சொன்னேன் அவசரமாக ஒரு அந்த வந்த அண்ணாக்கு வந்து 31 போகணும்னு சொல்லி அப்போ அவசரம் வந்து வந்தாச்சு நான் வந்து அடுத்த நாள் வரலாம்னு சொல்லிட்டேன் ஆனால் சொன்னாண்டு வந்து இப்படி ஒரு இரவு போல் ஒரு 6 மணி நம்ம இப்படி சுமன் மாமா வந்து கால் பண்ணி சொல்லியிருந்தார் வந்து இப்படி வந்து இறந்துட்டு அப்போ அதனால் நீங்கள் வந்து அவசரம் வரணும் மாதிரி சொல்லி அப்போ அம்மா அந்த இரவே வந்து வலுக்கிட்டு இருந்த வேணாம் அப்புறம் பார்த்தா வந்து வேற உறவு இல்லை பெண்ணுன்னு சொல்றது எங்களோட நெருங்கிய உறவு இல்லாமல் வேற எதுன்னு சொன்னா அப்பா தனியாக அனுப்பியிருக்கலாம் கண்டிப்பாக எங்களோட மாமான்றது இதெல்லாம் கண்டிப்பாக நாங்கள் வந்து ஆகணும் அதை விட நாங்கள் வந்து கூடுதலாக அந்த எங்களோட அத்தை விடலாம் சின்னல போய் நின்று சாப்பிட்டு வளர்ந்த நாங்கள் அப்போ இந்த டைமில் வந்து நாங்கள் அத்தையை மிஸ் பண்ணினால இறந்து போனால் கூட கடைசியாக அவருக்கு அந்த முகத்தை பார்க்கணுமேனு எனக்கு ஒரு ஆவல் இருந்தது அப்போ அது இரவோ பகல எனக்கு அது தோணலை எந்த டைம் வேண்டாலும் வந்துடணுமென்றது தான் என்னுடைய நோக்கம் எல்லாரும் கால் பண்ணி கேட்டால் எல்லாரும் சொல்லியிருந்தாங்க இந்த சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை 10 மணிக்கு எடுத்துருவாங்கன்னு சொல்லி அப்போ நாங்கள் சனிக்கிழமையே காலையில் 9 மணிக்கு பஸ் வரும் இங்கே நைட்டு 8:30 ஆச்சு என்ன வரேன் வந்து பிறகு அப்படியே காலையில் வெளியே போட்டேன் அப்போ உண்மையிலேன்னு சொல்கிறேன் நாங்களும் வந்து நான் வந்து வீடியோ எடுத்து எங்கள்கிட்ட வீடியோ வந்து 1 மணி தியாலத்துக்குள்ளே வந்து கொஞ்சம் ஒரு 50-60 தான் போடுது என்ன அப்போ சில பேர் வந்து 1 மணி தியாலத்தில் வீடியோ போட்டால் 1000-2000 ஓடுது என்ன அப்போ அதை பார்த்தாக்கா அதுமாதிரி நான் வந்து யோசிச்சிருந்தேன் இப்போ தானே கொஞ்சம் வீடியோ வந்து கதைக்கிறேன் அப்போ இப்படி ஒரு வார வருஷத்துக்குள்ளே இல்லாட்டி இந்த வருஷத்துக்குள்ளே வந்து என்ன சொல்கிறேன் மாமாக்கள் செய்கிற மாதிரி அந்த கொஞ்சம் ஹெல்பிங் வீடியோ மாதிரி ஒன்று செய்வோம்டான்னு வந்து யோசிச்சேன் நான் உண்மையாக நல்ல பிளான் ஒன்று யோசிச்சிருந்தேன் நிறைய நாள் கட் பண்ணியிருந்தது ஆனால் இப்போ பார்த்ததுலேருந்து இப்போ 2 நாள் வந்து வீடியோ எடுத்து போட்டான் அதுலேருந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது மனம் வந்து சரியாக வந்து சோர்ந்துட்டு எனக்கு வந்து என்ன அப்படி ஆனால் உண்மை எனக்கும் வந்து அதை நான் ஜாதுக்கு வந்து அதை பெருசாக காட்டி கொடுக்கல இப்போ நான் வந்து கூடுதலாக ஜாது என்ன வீடியோ எடுத்தாலும் அம்மாவா அம்மான்னு அடிக்கடி கேட்குறது அப்போ நான் கூட பேசுகிறேன் ஜாது எந்த நாளும் அம்மா கேட்காது அது உண்ட முயற்சியால் ஒரு வீடியோ எடுத்து போடு அது வந்து நிறைய பேர் விரும்பி பார்ப்பாங்கன்னு சொல்லி நான் கூட அது சில வேலையில் பேசிக்கிறேன் அப்போ அப்படியான சூழ்நிலையிலாண்டு வந்து மட்டக்களப்பில் நாங்கள் நிற்கல ஒரு காடு அந்த காட்டுக்குள்ளே வந்து கோவில் சொல்லிக்குது அக்கா நீங்கள் இந்த டைம் வர நான் மாற்றுக்குட்டியை கொண்டுன்னு சொன்னால் அப்போ அங்கே இருக்கிறவங்களுக்கு தான் தெரியுமா அது எந்தெந்த இடம் பொருளாத இடம்னு சொல்லி அப்போ நான் வந்து போகலை அதுவும் அந்த தம்பியாக கூட பண்ணி வீடியோ போட்டது அப்போ நானும் யோசிச்சேன் அது வந்து வீடியோ போட்டால் நல்லா இருக்கும் சில இடங்கள் வித்தியாசமாக இருக்கும் பார்ப்போம்னு சொன்னால் அது வந்து கடைசியில் மனச்சோரை தானே ஏற்பட்டேன் கண்டிப்பாக என்னென்னு சொன்னால் உண்மையில வந்து என்ன சொல்கிறோம் தண்ணி இல்லாத நாடு காட்டுக்குள்ளே எடுத்த வீடியோ வந்து இப்போ 9 மணிக்கு ஏதோ போனாங்க வந்து ஆனால் அந்த இடத்துக்கெல்லாம் போய் சேர்ந்து வீட்டை வரைக்குள்ள 3:45 வந்து அப்போ எடுத்து கொண்டு வந்து அதை கொண்டு வந்து எடிட் பண்ணி நம்ம அப்லோட் பண்ணி தம்ப்நெயில் யோசிச்சு இந்த தலைமுடி கொட்டுப்பாடுது எனக்கு தம்ப்நெயிலுக்கு தலையங்கம் யோசிச்சுன்னு சொல்லலாம் அப்படி கஷ்டப்பட்டு போட்ட வீடியோ வந்து ஓடுது இல்லை உண்மையிலேருந்து நான் உண்மையிலே நினைச்சினான் சத்தியம் நினைச்சினான் பாரதேசத்துலேருந்து என்ன சொல்லுங்க மாமாக்கள் செய்கிற அந்த ஹெல்பிங் வீடியோ ஓரளவு செஞ்சா கொஞ்சம் ரன் ஆகும்னு சொல்லி சொன்னால் எந்த வீடியோ எடுத்து போடுற கொஞ்சம் கஷ்டம் தானே இப்போ ஒவ்வொரு நாளும் வந்து அம்மாக்களே எடுக்கலாம் அப்படி என்ன வீடியோ வந்து எடுக்கிறதுன்னு தெரியல அப்போ எங்களை என்ன பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு வந்து மட்டக்களப்பு போடுறது ஓரளவு ஓகே என்னம்மா என்ன சொன்னால் லைசன்ஸ் சொன்னால் நாங்கள் சகல இடமே வந்து போகலாம் இதுன்னு சொன்னால் விடிய பஸ் அங்கே போகலாம் போனால் அதிக மாட்டை எடுக்கலாம் அவங்க கொக்கடி சொல்ல வசந்தாம்மா விட்ட போனால் அங்கே மட்டக்களப்புக்கு நாங்கள் பஸ்ஸில் போகிறோமில்ல போனால் கூட அக்காட்ட ஆட்டோ நிற்கிது அக்காண்ட ஆட்டோவில் வெளியால் போகிறதுக்கும் எங்களுக்கு ஒரு டிரைவர் வேணும் டிரைவர் வேணுமா அது கஷ்டம்தான் அப்போ இப்படி வந்து உண்மையில வந்து கஷ்டப்பட்டு போட்டுக்குள்ள வந்து அதாவது எங்களுக்கு சப்ஸ்கிரைபர் வந்து முதல் வந்து நிறைய சப்போர்ட் வந்து பண்ணியிருக்காங்க உண்மையில வந்து அவங்க இப்போவும் பண்ணுறாங்க தான் நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை ரெண்டாலும் வந்து
ஓரளவுன்ற விட கடுமையாக குறைஞ்சிக்கிட்டேன்னு. மற்ற நாங்களும் வந்து வீடியோ போடுறது டெய்லியா இப்போ போடுறது இல்லைன்னா ஏன் அது போடாக்கூடிய சரியான காரணம் என்னன்னு சொன்னால் அது எங்களுக்கே மனசுக்கு ஒரு கஷ்டமாக இருக்குது. உண்மையில என்னன்னு சொல்கிறோம், நாங்கள் போடுற வீடியோ வந்து அவங்க விரும்பி பார்க்கக்கூடிய மாதிரி ஒரு நல்ல வீடியோ இருந்தால் தான் யாருமே நேசித்து பார்ப்பாங்க. அப்போ அதனால் நாங்கள் சும்மா ஏனோ தானோன்னு போடணுமென்ற கடமைக்காண்டி போடல. அதில் வந்து சில பேட் கமெண்ட்ஸ் வர பார்க்கும், பிடிக்காமல் தண்டுவாங்கல்ல. அப்போ அந்த சேனலை வந்து அநியாயப்படுத்தக்கூடாதுக்காண்டி தான் நான் மெயினாக அந்த வீடியோ வந்து கூடுதலாக போடாதக்கூடிய காரணம் இதுதானே. சொன்னால் என்னவா இருந்தாலும் ஒரு நல்ல ஒரு வீடியோவை நாங்கள் போட்டால் தான் எங்களோட உறவுகளும் வந்து விரும்பி பார்ப்பாங்க. என்ன அதை வந்து இப்போ அதான் சொன்னேன், எங்களுக்கு வந்து கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கு. என்ன இப்போ லைசன்ஸ் பிரச்சனை அப்படி நான் இந்த மாதத்துக்குள்ள வந்து லைசன்ஸ் எடுத்துட்டு உண்மையில வந்து நல்ல நல்ல வீடியோவில் வந்து போடுவோமே. நம்ம உண்மையில எங்களை 10,000 சப்ஸ்கிரைபர் வேலைக்கு வரணும்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஆனால் நாங்கள் அதோட ப்ரே பண்ணால் இந்த வருஷத்துக்குள்ளே இந்த வருஷம் முடிவுக்குள்ளே எங்களுக்கு 10,000 சப்ஸ்கிரைபர் கிடைக்கணுமெண்டா என்னுடைய நோக்கம். அப்படி நினச்சி தான் அன்றைக்கு மட்டக்களப்புக்கும் போனாங்க, வெளியிடங்களில் போயிட்டு இந்த ஸ்கூல் லீவு தான் அந்த ஒரு கிழமைக்குள்ளே வந்து வேறு இடங்களில் வீடியோ போடுவோம் நினைச்சு கொண்டு போனாங்க. அது நாம் ஒன்று நினைக்க வீடியோ நினைச்ச மாதிரி போயிட்டு அது வந்து நாங்கள் போன பயணம் அப்போ அத்தைக்கும் இப்படியா போயிட்டுது. அப்போ திடீரெண்டு நாங்கள் வந்துட்டோம். அப்போ அதை விட வசந்தா மகளும் வந்து நிறைய பிளான் வந்து பண்ணியிருந்தவங்க அங்கே உன்னிச்சோக்குளத்துக்கு எல்லாம் போகணும், அங்கே சமைச்சு சாப்பிடணும்னு சொல்லி. உண்மை அக்கா வந்து எங்களோட வீடியோக்கு அவங்க வராட்டாலும் நாங்கள் அங்கே போயிருந்தாலும் எங்களுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுவாங்க. ஒரு ஆட்டோ டிரைவர் தம்பி உண்மையில எங்கிற கோவில் வந்து எங்கே நாங்கள் அங்கே கொக்கட்டுச்சொல்ல ஒரு அங்கின கையோடையே வீடியோ எடுக்கணும்னு சொன்னால் உண்மையாக அந்த தம்பி வந்து எங்களுக்கு நல்ல ஒரு உதவி செய்யணும். ஆட்டோவில் நிறைய இடங்கள் சுற்றி காட்டியெல்லாம் அந்த மாதிரிக்கெல்லாம் கொண்டு திரிகிறது. அதே போல் அக்கா வந்து வராட்டா கூட வேறு வீடியோ எடுக்கணும் வந்து வேறு வேறு இடங்கள் எல்லாம் கூட்டிக் கொண்டு நினைப்பேன். இந்த முறை நாங்கள் வந்து நினச்சி நாங்கள் அந்த உன்னிச்சக்குளம்னு சொல்லி எனக்கா தெரியாது. அவங்க ஏற்கனவே போகொண்டு இருந்து எங்களுக்காக வெயிட் பண்ணி கொண்டு வந்தாங்க. இப்போ கூட வந்து சொல்லியிருக்காங்க தாங்கள் வந்து ஞாயிற்றுக்கிழமை போவே இல்லையா ஏன்னு சொன்னால் நாங்கள் வந்து ஒரு 12ஆம் தேதி இப்போ வர மாதம் 12ஆம் தேதி வந்து அந்த கொக்குட்டிச்சோலை கோயிலுக்கு 4ஆம் தேதி கொடியேறது 4ஆம் தேதி. ஆனால் 12ஆம் தேதி தான் வர சொல்லியிருக்காங்க. அப்போ தான் அந்த திருவிழா வந்தாங்கன்ற திருவிழான்னு சொல்லி அப்போ அதுக்கும் ஒரு போகிற பிளான் ஒன்று இருக்குது. பார்ப்போம். ஓ இல்லை நான் போக மாட்டேன். 12 இல்லையா அது என்ன 12 22ஆம் தேதி தான் தேர் தீர்த்தம் வருது. 22, 23 தேர் தீர்த்தம் வருது. 4ஆம் தேதி கொடியேறுது. 12ஆம் தேதி சொன்னால் அப்பா ஏன்னு சொல்லி அப்பானது எங்களை மறந்துட்டு நாங்கள் மறக்க மாட்டோம். குட்டி அப்பான பர்த்டே 12ஆம் தேதி. அடே அப்பான பிறந்தனா கடவுளே. அப்பா யோசிச்சிருக்கும் என்னடா மறந்துட்டோம், மறக்க மாட்டோம். இல்ல ஆனா அப்பா வந்து அந்த பொன்சிரி போட கேக்கல வந்து நான் விளங்கிட்டேன். இல்ல இல்ல நான் தெரியும். 9ஆம் மாசம் 12ஆம் தேதி அப்பான பர்த்டே. அப்ப அதான் அப்பா கேட்டது 9 12 இல்ல 24ஆம் தேதி கொடியேறினா 22 23 தேதி தீர்த்தம் வருமே. ஆனா பள்ளிக்கூடம் தொடங்கிடும் என்ன செய்யறாங்க என்ன டேட்டிங்க ஆனா எனக்கு போன் வருது அங்க நின்றாலும் உங்களை பற்றி அனுசியா உண்ட கையால சாப்பிட்ற மாதிரி சின்ன வேண்டா இல்ல பெருசா சாப்பிடாராம் டீ குடிக்காராம் மெலிஞ்ச மாதிரி கிடக்குன்னு சொல்லி நம்மகிட்ட வேலை கூட அப்படி இல்ல அது என்ன கையால சாப்பிடுறதுனா பூரிப்பா அப்படி கொண்டு வராங்க. நாங்க வந்து மீட்கலாம் போயிடும். நாங்கள் லைசன்ஸ் வரைக்கும் நான் அங்க உள்ளுக்கு என்னன்னு சொல்றேன். அப்பா வந்து இப்பதான் வந்து சாப்பிட வந்திருந்தாரு. அப்ப இன்னைக்கு மாமா விட்டு ஒரு 31 அந்த துக்காக்கா அந்த இப்ப நார்மலா சொல்ல போனா 2 மாசம் 3 மாசமா எங்கட சேனல் கொஞ்சம் சரியான படம் இருந்தானே அது வந்து மனசுக்கு சரியான வீடியோ வந்து ஓடணும்னு சொன்னா பச்சாம்பு குடி இப்படி நிக்கும். இப்ப எல்லாமே இப்படி கவுண்டு போட்டு அந்த பிரேக்கர் இருந்த மாதிரி கவுண்டு போட்டு இப்போ ஒழும்போலும் முடிஞ்சு விட்டாங்க. ஒழும்பு இல்லை மட்டக்குள்ள போய் கூட நான் வீடியோ போட்டுருந்தான். அப்படி இருந்து கூட வந்து ஒழும்பு இல்லை எல்லாம் சரி. யாம் இருக்க பயமேன் எங்களோட முருக பசங்க வெண்டைக்கு மிளத்திருக்கும். ஆனால் உண்மையாக ரதியம்மாவை வந்து என்னன்னு சொல்கிறேன் ரதியம்மாவோட போய் அப்போ இப்படியும் ஒரு கமெண்ட்ஸ் வந்தது. அக்கா ரதியம்மாவோட போய் நீங்கள் ஒரு 6 நாளைக்கு நில்லுங்கன்னு வந்தது. ஆனால் உண்மையில் எனக்கு ரதியம்மாவோட நிற்க விருப்பம் என்ன ரதியம்மாவோட நிற்க விருப்பம் நாங்கள் ஆரம்பத்தில் ரதியம்மாட்ட நம்ம நிற்கிறாங்க. ஓ அப்போ எனக்கு இப்போ கூட ரதியம்மாட்ட நிற்கிற ஒரு பிரச்சனையும் இல்லை. உண்மையாக சந்தோஷம் தானே. ஆனால் என்ன ரதியம்மாப்பா இப்போ ரதியம்மா கொஞ்சம் கால் பிரச்சனை இல்லை. அந்த கால் கொஞ்சம் நடக்க இல்லாத வீக்கங்கள் அதில் இருந்து ஆனாலும் எங்களை கண்டுட்டு ஒரு மூச்சானண்டு எல்லாம் செய்தது. கண்டிப்பாக நாங்கள் இன்னொரு வாட்டி போய்க்கிற ரதியம்மாவோட போய் எடுப்போமே. கண்டிப்பாக
சரி ஓகே அப்போ நாங்கள் வந்து இந்த வீடியோ நம்ம முடிச்சு கொள்ளுவோம். என்ன சொன்னால் அப்பாவுக்கு வந்து நேரம் வந்துருத்தானே வேலைக்கு வந்து அப்பா சாப்பிட வந்தோடையோ பாப்பா வந்து சாப்பிட்டு வீடியோ அப்பா ஒரு கேள்வி நாங்கள் இப்போ மறுபடியும் மட்டக்கிழமை போனால் நீங்கள் வர மாட்டீங்களா? அதான் ஒன்றுன்னு சொன்னா இப்போ எல்லாரும் யோசிப்பாங்க வந்து எங்கன்னையும் ஜாதிவே தான் போகுது ஏன் சின்ன மற்ற பிள்ளைகளை கூட்டி கொண்டு போகிறேன்னு சொல்லி உண்மையாக எங்களுக்கு வந்து வாகன பிரச்சனை. அங்கே போய் ஒரு டிரைவரை போட்டாலும் நானும் ஜாதி மட்டும் ஒரு வீடியோ எடுக்கலாம். பஸ்டின் ஜீவாக்களை கூட்டி கொண்டு போனால் எல்லாத்துக்குமே கஷ்டம். அதே போல தான் சின்னவன் இல்லாமல் நாங்கள் போனது இல்லை. அப்போ இப்போயே இந்த கிழமை அப்படி ஒரு முடிவு எடுத்துனாங்களேன்னு சொன்னால் இப்போ நாங்கள் அங்கே போய் நின்று வீடியோ எடுத்து பஸ் காசு அது இதெல்லாம் சரியான செலவுன்னு. அப்போ அப்படி வரைக்குள்ள அப்பாவையும் கூட்டிகிட்டு போய்க்கலாம் வேலை காசு நட்டமாக போடுவோம். அப்போ ஏற்கனவே வந்து அவருக்கு வேலை இல்லை. வேலை இப்போ நான் 5 நாள் அங்கே வந்தால் இங்கே போகிற ஆக்கில் பிடிச்சி அதான் அப்போ அந்த இருக்கிற கேப்புக்குள்ளே செய்யணுமென்ற ஒரு நோக்கத்தில் தான் விட்டாலும் வந்து வர வேலை வந்து கிடைக்காது. வேலை வந்து இப்போ நான் இதெண்டா வேறு மேசனை பிடிச்சி செஞ்சால் சரி அப்போ நேரம் வந்துட்டாப்பா உங்களுக்கு வந்தேன்னா அப்போ இந்த வீடியோ வந்து நாங்கள் இதோட முடிச்சு கொள்ளுவோம். அதாவது வந்து நாங்கள் இதில் ஏதாவது கதைச்சு யாருக்கு என்ன சொல்கிறோம் இந்த ஏன் இப்படிலாம் கேட்குறீங்க நல்ல வீடியோ போட்டு இப்படி நினைச்சாங்க யூடியூப்ல அழுதவங்களை பிச்சை சொல்லி சில பேர் நினைப்பாங்களே. இல்லை அப்படி வந்து கொமெண்ட் வந்து வரும் நிற்கிறேனோ சரி ஓகே பரவாயில்லை. உங்களுக்கு மனசுக்கு தோணுனது அதாவது எங்களுக்கு உறவு வந்து நிறைய சப்போர்ட் பண்ணிக்காங்க. நாங்கள் உறவுகிட்ட வந்து எங்களோட வீடியோக்கு வந்து எவ்வளோ தூரம் அவங்க சப்போர்ட் பண்ணி எங்களை உண்மையில அன்பாக ஆதரிச்சு எல்லாம் செய்கிறாங்களோ அதே போல தான் உண்மையாக எங்களோட ஒவ்வொரு உறவுகளையும் எங்களோட தொடர்பில் இருக்கிறார்களும் சரிதான் தொடர்பில் இல்லாதாக்கள் அந்த யாராக இருந்தாலும் சரிதான் நாங்களும் வந்து அவங்கள நல்லா நேசிச்சு உண்மையிலே அவங்க இந்த ஊரில் நாட்டுக்கு வரும்போது இங்கே வரும்போதெல்லாம் நாங்கள் நல்லா சப்போர்ட் பண்ணுவோம். ஏன்னு சொன்னால் எங்களோட வீடியோக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறோம் அவங்கெல்லாம். அவங்க இல்லைன்னு சொன்னால் எங்களோட சேனலுக்கு ஒரு ஆதரவு இல்லாமல் போடுமென்ற ஒரு நன்றியை வந்து எப்போவுமே எங்களோட உள்ளத்தில் வச்சு கொண்டு தான் நாங்கள் எல்லாரோடையும் பழகுறாங்க. அப்போ கண்டிப்பாக எங்களோட வீடியோ பார்க்குற உறவுகளும் வந்து எங்களோட வீடியோக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்குறோமே. சரி ஓகே அப்போ இதோட வந்து இந்த வீடியோ நாங்கள் முடிச்சு கொள்வோம். இந்த வீடியோ சம்மந்தமான கருத்துக்களை ஒன்று எப்படிக்கு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு புதிய வீடியோவில் சந்திப்போம். பாய்.